ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ZEE5 OTTல ரிலீஸ் ஆன பாலன் த பாய் மலையாளம் மூவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலை காட்டுவாங்க. அந்த ஜெயிலில் ஒரு அம்மா ஒரு பையன் இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு கொலை பண்ணிவிட்டு அந்த கொலைக்காக அந்த ஜெயிலில் இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சிங்கிள் உமன் அண்ட் அந்த பையன் அவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள், அந்த விஷயங்கள்னால சில பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனைனால அந்த பையனும் அந்த அம்மாவும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது அந்த பையன் அம்மாவை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தை எழுதின விதமும் அண்ட் எடுத்த விதமும் தான். இந்த படத்தோடைய ரைட்டர், அதாவது இந்த ஸ்டோரியோடைய ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜீத்து மாதவன், ஆவேஷம் படத்தோடைய டைரக்டர். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த யார் பார்த்தீங்கன்னா சிதம்பரம், மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்த அந்த டைரக்டர் தான். இதுவே ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது நிறையா படங்கள் பார்த்திங்கன்னா ரைட்டர் டைரக்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு ரைட்டர் ஒருத்தர், எடுத்த டைரக்டர் ஒருத்தர். அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரைட்டிங்காக பார்த்திங்கன்னா இந்த படம் கதையாக ரொம்ப சூப்பரான ஒரு கதை அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம நிறையாவே பார்த்தது தான். பட் இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுதி எடுத்த விதம்னு இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த பையனோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே அவன் அம்மாவாக நடித்த அவங்களோடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வருவார், அவரோட கேரக்டர் ரைட்டிங் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டி ஒரு கேரக்டர் வரும், ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். இந்த படத்தில் வர லொக்கேஷன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பர். அதாவது கொஞ்சம் கேரளானால கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அதாவது ரொம்ப செடியாக, ரொம்ப காட்டுக்குள்ளே மக்கள் வாழ்கிற மாதிரி ஒரு இதுவாக தான் பெரும்பாலும் கேரளாவே இருக்கும், வில்லேஜஸ் சொல்கிறேன். பட் இந்த படத்தில் காட்டியிருந்துமே அதே மாதிரி தான். நிறையா க்ரீனரி, அதுக்குள்ளே சின்ன சின்ன வீடுகள், அங்கே ஒரு ஊர், அப்படி வாழ்கிற மக்கள் அப்படின்னு தான் இந்த படத்தில் நிறையா சீன்ஸு மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த படத்தை காட்டின லொக்கேஷன்ஸும் சரி அண்ட் சினிமாட்டோகிராஃபி அதை காட்டின விதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் சுஷின் அவர் தான் மியூசிக். ஸோ அவருடைய மியூசிக் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். ஆவேஷம் மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துடைய மியூசிக். அவருடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் சிதம்பரம் அவருடைய டைரக்ஷனில் வர எந்த படம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு படத்தை இப்போ பாலன் அப்படின்ற படம் மூலிமா டெலிவரி பண்ணியிருக்காரு. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை முடித்த விதம். ஏன்னா சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னால அம்மா பையனை பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த கோரே. ஸோ அவங்க சேருவாங்க கண்டிப்பாக. பட் அது சேர்ற அந்த ஒரு மூமெண்ட் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கடைசியாக ஒரு 14-15 மினிட்ஸ் அந்த டைமில். ஸோ அந்த ட்விஸ்ட் யாராலுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சிரமமாக இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த பாலன். தேட்டர்ஸில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த படம் தேட்டர்ஸில் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் ZEE5 OTTல ரிலீஸ் ஆச்சு. ஸோ பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படம் பார்க்காதவங்க
உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்போது இந்த படம் வந்து ZEE5 ஓடிடியில் தமிழ்லையும் ஸ்ட்ரீம் ஆகுது, மலையாளத்துலையும் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த பாலன். மெஜாரிட்டியாக இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. இந்த மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு இல்லைனா ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதத்துலையுமே வந்து இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய யூடியூப் சேனலோட ப்ளேலிஸ்ட் அப்படின்ற நோக்கினீங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.